வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அப்போ தான் புதுசாக என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இமிடியேட்டாக தெரிய வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பொங்கல் வருது. ஆமாம், பொங்கல் வருது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றீங்களா? பொங்கல் வருது, எல்லாருமே பாரம்பரிய ஆடைகளை அணியக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு. நம்ம கடந்த வீடியோக்களில் பார்த்துருப்போம், பாய்ஸுக்கும் ஜென்ஸுக்குமான பாரம்பரிய ஆடைகள், அதாவது வேஷ்டி சட்டைகளை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பட்டுப்பாவாடை சட்டை. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, அந்த பட்டுப்பாவாடை சட்டை அப்படின்னா அங்கொன்று இங்கொன்று முன்னாடி கிராமங்களில் பார்த்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம் மாறி இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பட்டுப்பாவாடை சட்டை அணிவித்து பார்க்கக்கூடிய வழக்கம் எல்லா பெற்றோர்களுக்கும் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பட்டுப்பாவாடை சட்டை அப்படின்னு இருந்தால் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற சாம்பிள் மட்டும்தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. ஒவ்வொரு டிசைன்லையும் ஒவ்வொரு சைஸுக்கும் கிட்டத்தட்ட 300லேருந்து 500 வெரைட்டிஸ் வரைக்கும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக மட்டுமே காத்திருக்கிறது. நீங்கள் தாராளமாக நேரடியாக வந்து இங்கே நீங்கள் பார்த்த டிசைன் இல்லாமல் இன்னும் பல அற்புதமான டிசைன்கள் எல்லாம் இருக்கிறது. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் பிள்ளைகளை இந்த பொங்கலுக்கு நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட பொங்கல் பண்டிகையே வந்துட்டது. இன்னும் நிறைய பட்டுப்பாவாடை சட்டைகள் வந்து புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற டிசைன் அப்படிங்கிறது புதுசாக வந்ததுங்க. எல்லாமே புதுசு தான், எப்பயுமே புதுசு தான். ஆனாலும் பழமையும் பாரம்பரியம் மட்டும் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வேலவனுடைய நோக்கம். நாளைக்கு வேறொரு செக்ஷனை பார்ப்போம். நன்றி.